எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் உப்பு போட்ட மீனானம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஊளா மீனை கட் பண்ணி உப்பு போட்டு 2 நாளைக்கு வச்சுட்டு எப்படி குக் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் குழம்பு கோகோனட் ரைஸ், எல்லோ ரைஸ்க்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ அளவுள்ள ஊளா மீன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் உப்பு போட போகிறது இல்லை. 600 கிராம் மட்டும் உப்பு போட்டுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். இதுலேயே சின்ன சைஸ்லேயே மீன்கள் வரும், அது உப்பு போடுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பெரிய சைஸ் மீனாக இருந்தால் தான் உப்பு போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போது மீனை இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நைஃப் நல்ல ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே முழு மீனாக வாங்கி வீட்டிலே தான் கட் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த மீன் எப்படி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவல் சைஸில் பீசஸ் போட்டுக்கலாம். நம்ம மீன் தலைக்கெலாம் உப்பு போடக்கூடாது, ஏன்னா உப்பு அதில் பிடிக்காது. ஸோ இதில் உள்ள வேஸ்ட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தலைப்பாதி வால்பாதியை மட்டும் நான் தனியாக குக் பண்ணுறதுக்கு எடுத்துடுறேன். 600 கிராம் அளவுள்ள துண்டுகளை மட்டும் நான் உப்பு போடுறதுக்கு எடுத்து வச்சிடுறேன். நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே கட் பண்ணுறதுனால நமக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் ஒரு பீஸ் கூட மிஸ் ஆகாது. இப்போ நம்ம 1 கிலோ அளவுள்ள முழு மீனையும் கட் பண்ணி எடுத்தியாச்சு. இதை நம்ம கழுவாமல் தான் உப்பு போட போகிறோம். இப்போது மீனுக்கு எப்படி உப்பு போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். என்னோடது நல்ல காஞ்ச புளிங்கிறதுனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோடது ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். உப்பு போடுறதுக்கு முன்னாடி மீனை வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எப்போ குக் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு புளி எல்லாமே மீனோட மேல் பாதிலையும் கீழ்ப்பாதிலையும் படுற மாதிரி நல்லா உரசி விட்டுக்கோங்க. நம்ம மீன் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக மீன் உடைஞ்சிடாத அளவுக்கு பண்ணணும். இதை வெளியில் வைக்கிறதா இருந்தால் 2 நாளைக்கு வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 4 நாளைக்கு வச்சுக்கிடலாம். பட் நான் வெளியில் வைக்க போகிறதில்ல, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் அடுக்கி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மீனை நான் எடுத்து காமிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போவும் மாதிரி மேலே உள்ள ஸ்கேல்ஸ் அப்புறம் உள்ள வேஸ்ட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம அரைச்ச மசாலா ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்த மசாலா இப்படி தான் இருக்கும், இது இருக்கட்டும். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, நீல வாக்கில் நறுக்குன 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே அரைக்கும் போது 1 சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக 3 தக்காளி இதுக்கு தேவைப்படும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற மசாலா பவுடர் ஃபார்மில் தானே இருக்குது, ஏன் இப்படி அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ மசாலா அரைச்சி அதே ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இது உப்பு போட்ட மீன்கிறதுனால இதில் தனியாக நான் எதுவும் உப்பு சேர்க்கலை. நம்ம எப்போவுமே மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் மீன் தண்ணி விடும், அதுலேயே கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். இன்றைக்கி நான் ஊளா மீனில் உப்பு போடுறது எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நம்ம வாழை மீன், கலிங்கா முரல், அப்புறம் சீலா மீனுக்கும் உப்பு போடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிடலாம். நல்ல கொதி வாசனை வந்ததுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ மீன்லேயே நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இதில் புளிப்பு காரம்லாம் வந்து நல்ல தூக்கலாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புல மாங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன சைஸ் மாங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்குற மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 100 ml கோகோனட் மில்க்கை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் பால் கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப பக்காவாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு பேன் எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 4-5 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் பொரிஞ்சு பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும். இப்போது இந்த தாளிப்பை நம்ம மீன் குழம்புல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் எண்ணெய் மேலே பிரிஞ்சு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான எங்கள் ஊர் ஸ்பெஷல் உப்பு போட்ட ஊளா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மீனானம் மஞ்சள் சோறு அண்ட் தேங்காய் சோறுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.